போட்டு வச்சுக்கலாம். ஸ்பூன் அப்புறம் பென்சில் பேனா இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். நீங்க கிச்சன்ல கூட மாட்டி வச்சுக்கலாங்க. முன் சைடு இந்த மாதிரி பாதி இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராம்ஸ் கொடுத்த அளவுக்கு நம்ம டெக்கரேஷன் பண்றதுல தாங்க இருக்கு. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரி சிம்பிளா கூட நீங்க பண்ணி இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணோம்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இந்த மாதிரி முன்னாடி கொஞ்சம் பாதி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க அப்படியே கூட மாட்டி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு இந்த மாதிரி கிளிட்டரிங் ஷீட் ஒரு 15 ரூபா தாங்க வரும். ஒரு ஷீட் 15 தாங்க. இந்த மாதிரி அந்த சைஸுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி க்ளூ கன் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைடுல முன்னாடி எல்லாமே ஒட்டி வச்சாச்சு. இதுக்கு டிசைன் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. ஃபைனல் லுக் இதுதான். பாக்ஸ் இப்படி தாங்க இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க கலர் அடிச்சு நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே கூட நீங்க மாட்டிக்கலாம். உங்களோட விருப்பம் தாங்க. டெக்கரேஷன் பொறுத்த அளவுக்கு எல்லாமே உங்க விருப்பம் தாங்க. இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை வால்ல இந்த மாதிரி மாட்டி ஒட்டி வச்சிங்க அப்படின்னா ட்ரெஸ் நம்ம பேஸ்ட் எங்கேயுமே நம்ம வச்சுட்டு நம்ம தேட வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரே இடத்துலயே இருக்கும். ஸ்பூன்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்பூன்ஸ் அப்புறம் பேனா பென்சில் இது மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.